2026 தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? எடப்பாடியா, ஸ்டாலினா? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நியூஸ்7 வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நியூஸ்7 அப்படிங்கிற நிறுவனம் ட்விட்டர் வாயிலாக ஒரு அதிரடியான கருத்து கணிப்பை நடத்திருக்காங்க. அதாவது எக்ஸ்தல பக்கத்திலே அதிரடியான கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே அதாவது எடப்பாடியா, ஸ்டாலினா என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் என்பது மிகப்பெரிய அளவிலே சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழகத்திலே 4 முனை போட்டி என்பது இருக்கிறது. அதிமுக, திமுக, அதே போல நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி இருந்தாலும் மும்முனை போட்டி என்பது மிக அபரிமிதமாக இருக்க போகிறது, பெரிய அளவில் இருக்க போகிறது. அதாவது அது ஆளும் கட்சியான திமுகவா, எதிர்கட்சியான அதிமுகவா, அதுக்கடுத்து புதிதாக உள்ளே வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், இந்த 3 கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டி என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமியா அல்லது திமுக ஸ்டாலினா, இவர்கள் யார் அரசியல் களத்திலே அதிகமாக ஆதிக்கம் செலுத்தி அடுத்து அவர்கள் வருவதற்கு யாருக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என கேட்கப்பட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி 43% பேர் எடப்பாடிக்கு ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டாலின் வாஸ் எடப்பாடி, தேர்தல் களத்திலே ஆதிக்கம் செலுத்துவது யார் என்ற கேள்விக்கு 43% நமது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அதே போல ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு 32% பேர் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்களாம். இருவரும் இல்லை என சொல்லி 25% பேர் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. இருவரும் அப்படின்னு சொல்லி 1% பேர் மட்டும் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயித்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும், அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் என கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு அதிமுகவுடைய ஆட்சியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என 41% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாக செய்திகள் என்பது சொல்றாங்க. அதே போல நமது திமுகவுடைய ஆட்சி வந்தால், மீண்டும் 5 ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சி வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என 34% பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்தால் இன்னும் ஆட்சி தமிழகம் என்பது சிறப்பாக இருக்கும் என 25% பேர் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்களாம். அடுத்த கட்டமாக யார் வந்தாலும் தமிழகம் இப்படித்தான் இருக்க போகுது என 1.2% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாக தகவல் என்பது இணையதளங்களிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக தேர்தல் களத்திலே ஆதிக்கம் செலுத்துவது யாராக இருக்க போகிறது, அதாவது ஸ்டாலினா எடப்பாடி என கேட்கப்பட்ட கேள்விக்கு எடப்பாடிக்கு 43% பேரும் ஸ்டாலினுக்கு 32% பேரும், இருவரும் இல்லை என 25% பேரும், இருவரும் தான் அப்படின்னு சொல்லி 1% மக்களும் ஆதரவுகளை கொடுத்திருப்பது ட்விட்டர் வாயிலாக அந்த கருத்து கணிப்புகள் என்பது நியூஸ்7 சார்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தமிழக மக்களுடைய மனநிலைமை என்பது எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் மாற்றம் என்பது மாறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.